நான் அந்த ஷால் கொஞ்சம் ஆனால் அந்த ஷால் கொஞ்சம் இருப்பாங்க. அமைச்சருக்காரு, சட்டமன்ற உறுப்பினர் கொஞ்சம் இதாக வைடாக நீங்க நின்னாவே தெரிய மாட்டீங்க. அங்கிட்டு அங்கிட்டு போயிடும். இங்கே பின்னாடி நீங்க பாருங்க நான் எங்கண்ணா இந்த பகுதியில் மிகப்பெரிய அங்கீகாரம். ஆமாம், தூய்மை பணியாளர் நலவாரியத்தையே அன்புள்ள தொலைக்காட்சி அன்பர்களுக்கு மற்றும் தொலைக்காட்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற கோடான கோடி பொதுமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திராவிட முன்னேற்றக் கழகத்திலே கிளைக்கழக செயலாளர் தொடங்கி இன்றைக்கு மாநில ஆதி திராவிடர் அணியினுடைய இணைச் செயலராக பொறுப்பேற்றிருக்கின்றேன். தொடர்ந்து கழக மேடையில் ஒரு 45 ஆண்டு காலம் உரையாற்றி வருகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே
உழைக்கிற உழைப்பாளிகளை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு பொறுப்பு வழங்க வேண்டும் என்ற கொள்கை அடிப்படையிலே திராவிட இயக்கத்தின் தனிப்பெரும் தளபதி எல்லோருக்கும் எல்லாம் என்கிற தத்துவத்தை தன்னுடைய உள்ளத்திலே தாங்கி எல்லா மக்களுக்கும் அரசு இந்த அரசு கட்சி பேதமின்றி பணியாற்றி கொண்டிருக்கிற அரசு என்று சொல்லி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சிய பாதையிலே அணிவகுத்து பயணித்து கொண்டிருக்கிற கழகத் தலைவர் தளபதி அவர்களாலும் அதே போல வருங்காலத்திலே திராவிட இயக்கத்தை மிகுந்த வீரியத்தோடு கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்ற சின்னவர் என்று அழைக்கப்படுகிற மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஐயாவுடைய வாழ்த்துகளோடு இன்றைக்கு நான் மாநில தூய்மை நல பணியாளர் வாரியத்தின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்றேன். என்னுடைய பணிக்காலத்திலே கழகத் தலைவர் தளபதியாருடைய வழிகாட்டுதலோடு அதே போல மாண்புமிகு சின்னவருடைய ஆசீர்வாதத்தோடும் ஆலோசனையோடும் என்னுடைய பணிகளை நான் துவங்க இருக்கிறேன். இந்த பணிக்காலத்திலே எல்லாருக்கும் இந்த தூய்மை பணி செய்யக்கூடிய அனைவருக்கும் என்னால் முடிந்த அளவிற்கு ஏற்ற உதவிகளை கழகத் தலைவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியிடத்தில் கேட்டு பெற்று உடனடியாக பெற்றுத் தருவேன் என்ற உறுதியை தூய்மை பணியாளர் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதே போல இந்த தூய்மை பணியாளர்களுக்கு வீட்டு வசதி வாய்ப்புகளையும் அந்த குழந்தைகள் படிக்கின்ற படிப்புக்குண்டான பொருளாதார வசதிகளையும் அரசாங்கத்தின் மூலமாகவும் முதலமைச்சர் மூலமாகவும் பெற்றுத் தருவதற்கு நான் என்னால் முடிந்த அளவிற்கு எங்களுடைய இந்த வாரியத்தின் உறுப்பினர்களோடு இணைந்து பணியாற்றுவேன் என்ற உறுதியை தூய்மை பணியாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தூய்மை பணியாளர்களே, நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள். உங்களுக்காக உழைக்கின்ற நம்முடைய தளபதியார் அவர்கள் உங்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை இந்த துறையின் மூலமாக செய்வார் என்ற உறுதியை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.